கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனத்தில் பயிலும் மாணவர்கள் உருவாக்கிய இந்தியாவின் முதல் மனித சக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் மின்சார பந்தய படகு யாழி 5.0 அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியாவின் கடல்சார் கண்டுபிடிப்புத் துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக முதல் முறையாக மாணவர்களால் உருவாக்கப்பட்ட மனித சக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் அடுத்த தலைமுறை மின்சார பந்தய படகை கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தி உள்ளது. இதன் அறிமுக விழா கோவை குமரகுரு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக INS அக்ரானி செயல் அதிகாரி கேப்டன் பிரதீப் பிரேம்குமார் மற்றும் பெங்களூரு ஆராத் எலக்ட்மெட் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் நிறுவனர் கிரெய்க் மரியோ டி மெல்லோ ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர். கல்லூரி மாணவர்களால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் மற்றும் மின்சார படகு உலகின் 2 முக்கிய கடல்சார் பொறியியல் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த தயாராக உள்ளதாக தெரிவித்தனர். இங்கிலாந்து நாட்டில் வரும் ஜூன் 29ஆம் தேதி முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஐரோப்பிய சர்வதேச நீர்மூழ்கி கப்பல் பந்தயத்தில் பங்கேற்க உள்ளதாகவும், உலகின் முன்னணி பல்கலைக்கழக மாணவர் குழுக்கள் பங்கேற்கும் இந்த போட்டியில் தண்ணீருக்கடியில் மோட்டார் இல்லாத நீர்மூழ்கி கப்பலை மனித சக்தியால் இயக்கி குறிப்பிட்ட நேரத்திற்குள் சவாலான பாதையை வெற்றிகரமாக கடக்க தயார் செய்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இந்தியாவிலிருந்து இந்த போட்டிக்கு தேர்வான ஒரே கல்வி நிறுவனம் குமரகுரு கல்வி நிறுவனம் எனவும் கூறினர். டீம் சி சக்தி குழுவினர் தங்களது 5ஆம் தலைமுறை மின்சார பந்தய படகினை தயாரித்து அதற்கு யாலி 5.0 என பெயரிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Kumaraguru College of Technology is one of the leading engineering colleges in Tamil Nadu as well as the entire country. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் இன்னோவேஷன்றது ரொம்ப பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது. இந்த கிளாஸ் ரூம் டீச்சிங் மட்டும் இல்லாமல் அவுட் சைட் த கிளாஸ் ரூம் என்ன கற்றுக்க முடியும், எப்படி நம்ம நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கு டே 1லேருந்து சிஸ்டமேட்டிக்காக சொல்லிக் கொடுக்கறதுல இந்த காலேஜுக்கு எதுவுமே இல்லை நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது யாழி அப்படின்றது மொனாக்கோல நடக்கிற யாழி, இந்த யாக் அப்படிம்பாங்க, இந்த படகு போட்டியில கடந்த 4 வருடமா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது 5வது வருஷம் நம்ம போக போறோம். இந்த ஃபர்ஸ்ட் எடிஷனுக்கும் இந்த 5th எடிஷனுக்கும் பார்க்கும்போது நம்ம 100% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த விதத்துல நிறைய டெக்னாலஜி சேஞ்சஸ், டிசைன் சேஞ்சஸ், மெட்டீரியல் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். அதை பத்தி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய உங்கள்கிட்ட சொல்லுவாங்க.